வணக்கம் நண்பர்களே. இப்போது அண்ணாமலை நடந்த பாஜக அடையாளம். அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, பட் இதுக்கு பின்னாடியும் தெரியாது வரலாம். பட் பயப்பரண்டாக கொண்டு போயிட்டார் இளைஞர் மத்தியில். இந்த பாத யாத்திரை உங்களுக்குலாம் தெரியும். இப்போ ஒரு சில காரணத்துக்காக இப்போ நயனார் வந்திருக்காரு. இன்னொரு டேர்ம் இருக்குது, அது பார்லிமெண்ட் டைமில் கொடுக்கலாம், அடிக்கடி குறிப்பிட்றோம். செகண்ட் டேர்ம் இருக்குது. இப்போ இடையில கொஞ்சம் 4 சீட் வாங்கினே 2 தடவையாக மந்திரி இருக்கிற எல்முருகன். இவர் கொஞ்சம் காலமாக ஃப்ரீயாக இருக்கிறேன்னு சொல்லி தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த டிஎம்கே மாதிரி உள்ள நபர் வேறு சிலதெல்லாம் ஐடியும் கயிறு திரிப்போம் அப்படிங்களா, ஆட்டுக்கோழி என்னமோ சொல்லுவோம் ஓகே. இதில் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அண்ணாமலைக்கு இங்கே தமிழகத்தில் தான் அந்த பிரச்சாரம் பண்ண போகிறோம். இப்போ கூட எடப்பாடி கூப்பிட்டுருக்காரு இல்லையா, பாஜக சேர்ந்து கூடி போராடினாங்க, அதே மாதிரி பிரச்சாரத்துலேயும் இது பண்ண போகிறாரு. இதில் இவங்களுக்கு மெயின் டிஎம்கே விழணும். குறைஞ்சபட்சம் சீட்டு கம்மியாகி தொங்கலில் அதுக்கப்புறம் கட்சி உடைக்கிறது, இந்த கட்சி சேர்க்கறது எல்லாம் பண்ணுவார் அமித்ஷா. இது ஒரு பிளான். இல்லை மெஜாரிட்டி அதுக்கு எப்படி இருந்தாலும் டிஎம்கே வரணும். கொஞ்சம் கொஞ்சம் நெருங்க அந்த கைது நடவடிக்கையெல்லாம் இருக்கும். இப்போவே பார்க்குறீங்க, நிறையா வேண்டாதெல்லாம் நடக்குது. காவல்துறை மட்டும் வெளியிலையும் சாராயம் எல்லாமே போதைப் பொருள் அண்ணாமலை சொல்ல போகிறேன். இனி வைப்ரண்ட்டாக அண்ணாமலை இங்கே கொண்டுடணும். அப்போது அவர் 2 சாய்ஸ் இப்போ இருக்குது. ஒன்றா பொதுச்செயலாளர், இல்லாட்டி அந்த அமித்ஷா கீழே இணையமைச்சர் உள்துறை அப்படின்னா கண்ட இவங்க லகான் அடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இவரே போகணும். அதனால் திமுகவை ஓரங்கட்ட ஏறி அடிக்க அண்ணாமலை தான் சில நபர். பதவி இப்போதைக்கு மத்தியில் கட்சியிலையா ஆட்சியில் இணையமைச்சராக, உள்துறை இணையமைச்சராக அப்படிங்கிறது ஒரு சில நாளில் தெரிய வரும், அந்த பொறுப்பு என்னன்னு. ஸோ அந்த அந்த இதோட அதிகாரத்தோடு இங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டார் கொஞ்ச நாளில். பாப்போம். நன்றி.